இன்னும் உனக்கு பிறந்த நாள் தானே? ஆமாம். அது பிறந்த நாள் உனக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு, முதல் சம்பளம் வந்துச்சு இந்த மாதம். அப்போது சாயந்தரம் சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்ட வேண்டாமா? அக்கா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், வேறு எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவனுக்கு பார்ட்டி வச்சு பக்கத்துக்கு இதில் எல்லோரையும் கூப்பிட்டு கேக்கை வெட்டி சோத்தை போட்டு சும்மா காசு செலவு பண்ணலாமா? வேஸ்ட் இல்லை அது. அதை விட நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. என்னை பெற்றாங்களே நம்ம அம்மா, அவங்களுக்கு நல்ல துணிமணிலாம் எடுத்து வாய்க்கு ருசியாக நல்ல சாப்பாடெல்லாம் சமைச்சு அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு கேக்கை வாங்கி வச்சு என்னோடய பிறந்தநாளை கொண்டாடினா எப்படி இருக்கும் நினச்சி பாரு. அவங்களுக்காக நம்ம 2 பேரும் போய் கோவிலில் போய் சாமிக்கிட்ட வேண்டிக்கணும். என்னென்னு வேண்டிக்கிறோம்? இன்னும் 100 நாள் 100 வருஷம் வாழணும், அவங்களுக்கு நம்ம தான் பசங்களாக பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அதை விட்டுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லோரையும் கூப்பிட்டு சோத்தை போட்டு காசு வேஸ்ட்டு பண்ணுறது திரும்ப வருமா? வராதுல்ல. இந்த வருஷம் பிறந்த நாளை இப்படி தான் கொண்டாடணும்னு நினச்சின்னு இருக்கேன். சரிதான்டா, நீ சொன்னது உண்மைதான். இப்போ தான் எனக்கு தோணுது, நீ சொன்ன மாதிரியே கொண்டாடலாம். ஓகே, சரியா? சகோதர சகோதரிமாரே, நீங்களும் உங்கள் பிறந்த நாள் இந்த மாதிரி கொண்டாடுங்க, அம்மா அப்பாவுக்காக கொண்டாடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்ன உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.